Hi guys, welcome to King of Monster Gaming. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹியூமன் ஃபால் ஃப்ளாட் கைஸ். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அஸ்னா வரல கைஸ். அஸ்னாவுக்கு உடம்பு சரியில்லை கைஸ். அதனால் நம்ம மட்டும்தான் விளையாட போகிறோம் கைஸ். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். யோய் கைஸ், இது நமக்கு தெரியும் கைஸ். கொஞ்சம் ஹியூமன் ஃபால் ஃப்ளாட் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். கொஞ்ச நாள் ஆச்சு கைஸ். அதுவும் கைஸ் மைன்கிராஃப்டில் ஹைட் அண்ட் சீக் கேம்ஸு, லக்கி பிளாக் ரேஸு அதெல்லாம் போட்டுருந்தேன் கைஸ். அதுவும் பாட்டு மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஓகேவா கைஸ்? யோ ஆமாம் கைஸ். அதுவும் இல்லாமல் அஸ்னாக்கு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். 2வது சேனல் கைஸ். அதோட பேர் லவ்லி கிங் கேமர்ஸ். அதுவும் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள். ஓய்ஹா, இந்த பக்கம் போயிட்டு கைஸ் இப்படி பிடிச்சுன்னா ஐயம்மா கைஸ் தொங்கிட்டேனே. மேலே போ அந்த பக்கம் செக் பாயிண்ட் எங்கடா இருக்கு? அம்மா அப்பா ஏய் சொல்லுங்க கைஸ். பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 1, அதுக்கப்புறம் அமாங் அஸ் போட்டேன் கைஸ். அதுவும் போய் பார்த்துதுங்க மறக்காமல். ஐயா முதல்ல இருந்த கைஸ். அடச்சே, இதான் கைஸ் பிடிக்கல எனக்கு. அந்த பக்கம் போனால் நல்லா இருக்குமா நம்ம எப்படி கேட்போம்? எல்லாமே அந்த பக்கம் இருக்கு. சரி இது இருக்குல்ல, இது இப்படி போட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி தூக்கி யா அதுக்கப்புறம் இது இந்த மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் இப்படி இழுத்தா அவ்வளோதான். அவ்வளோ கேஸ் மறக்காமல் மேலே ஏறிடணும். ஏன்னா நம்மளை அப்படியே கீழே தள்ளிடும். கமான் 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 கமான். இந்த பக்கம் வேணாம் கைஸ். இந்த கைஸ் இது போக முடியல. கைஸ் நம்ம வேணால் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வேணால் அங்கே க்ரியேட் பண்ணலாம் கைஸ். அங்கே இது இருக்குல்ல கைஸ். கமான் அந்த பக்கம் திருப்பு. அப்பா இல்லை அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் போ. கமான். இங்கே கண்டிப்பாக ஜம்ப் பண்ண முடியாது கைஸ். ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வேணால் க்ரியேட் பண்ணலாம். கொஞ்சம் முன்னாடி போ. எஸ் நோ செக் பாயிண்ட் கைஸ். மேலே ஏறியாச்சு. அப்பா நல்ல வேலை, மேலே ஏறியாச்சு கைஸ். செக் பாயிண்ட்டும் எடுத்தாச்சு கைஸ். எனக்கு இப்போது இது என்ன பண்ணுன்னு தெரியும் கைஸ். ஏன்னா இது நான் நிறையா டாட்டி விளாண்டுருக்கேன் அஸ்னா கூட. அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியும் கைஸ். இதில் ரைட் டிஷ். ஆமாம் என் மண்டை மாட்டிக்கிச்சு கைஸ். அதில் இது நமக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும். இங்கே டப்பா இருக்கு பாருங்க. இதுதான் அந்த எலக்ட்ரிசிட்டி. இதுக்கு நம்ம அந்த கேபிள் வேணும் கைஸ். அந்த எலக்ட்ரிக் கேபிள். அதுக்கு நம்ம எங்கே போடணுன்னா இந்த பக்கம் போகணும் கைஸ். இந்த பக்கம் போயிட்டு அப்படியே இது தள்ளுணும். அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படி தண்ணா வந்துடும். இதுக்கப்புறம் இப்படி மேலே போகணும். அதுக்கப்புறம் ஹைட்டாக இருக்கும் கைஸ். இது கொஞ்சம் இது ஜம்ப் பண்ணிட்டு இங்கே ஜம்ப் பண்ணிட்டு ரைட் டிஷ். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஒரு கோடாலி இருக்கும் கைஸ். இந்த கோடாலி எதிர்த்து தூக்கி அந்த டோரில் சச்சக் இப்படி மேலே கீழே இந்த மாதிரி ஏறினீங்கன்னா ஓப்பன். அதுக்கப்புறம் இங்கே கேபிள் இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் இது தூக்கிட்டு அப்படியே நம்ம
இந்தா இங்கே ஒரு பாதை இருக்குல்ல, ஒரு பாதையில் போய் டிஷ் 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 அப்படியே யோயிட்டு வந்துட்டோன்னா அம்மா மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான் கைஸ். எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக இருக்கா? அவ்வளோதான் கைஸ். டிஷ் இதை தூக்கிட்டு இந்த டப்பாக்குள்ளே போட்டு, இந்த குட்டி டப்பாக்குள்ளே வந்தது. ஐயோ மாட்டிக்கிச்சு. அப்புறம் இப்படி அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மேலே போயிடலாம். எப்படி கைஸ் நம்ம ஐடியா? மேலே போயாச்சு. கைஸ் ஆமாம் கை கை. அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் மாதிரி இன்னொரு ஜம்ப். இது ஈஸி தான் கைஸ். ஜம்ப் பண்ணி போனீங்கன்னா வந்துட்டோம். அதுக்கப்புறம் இது தூக்கி அப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு இங்கே கீழே போட்டு அதுக்கப்புறம் மாதிரியே மேலே போய் அதை போய் எடுக்கணும். டிஷ் அந்த ரெட் கலர் கேபிள் மாதிரி எடுக்கணும் கைஸ். கொஞ்சம் லேகும் ஆகுது கைஸ். டிஷ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம போகலாம் கைஸ். அஸ்னா வராதுக்கு கொஞ்சம் நல்லாவே இல்லை, அதனால நான் தான் வந்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேபிளை அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் இது இது ரெண்டுமே கீழே போட்டு இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகாத. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் வயரை தூக்கி இங்கே போட்டுடணும். அதுக்கப்புறம் அது ஓப்பன்லேயே இருக்குமே. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ வயரை தூக்கி இங்கே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் வரும். இங்கே தான் இருக்குது கைஸ். இந்த உள்ளே இருக்கு பாருங்க. இந்த பாக்ஸை தூக்கி அப்படியே வீசிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜெனரேட்டர் பாக்ஸ் எடுத்துட்டு அம்மா மாட்டிக்கிச்சு. கைஸ் மாட்டிக்கிச்சு கைஸ். அப்படியே வெளியே வந்தது. ஏன்னா கைஸ் இப்படி வச்சு இப்படி வரலன்னா கொஞ்சம் எல்லாம் தள்ளி இப்படி பண்ணிங்கன்னா வந்துருச்சே. அப்பாடா அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ப்ளூ வயர் கொஞ்சம் குட்டினால நம்ம இங்கே இழுத்துக்கலாம். கீழே வந்துட போகிறேன். ஐயா அவ்வளோதான் கைஸ். அப்போ என்ன பண்ணுன்னா இதுக்கு மேலே ஏறியாவா அதுக்கு ஸ்டக்கும் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் இந்த பிடிச்சோன்னா மேலே ஸ்வைன்னு எடுத்து போகும். ஜாலியாக இருக்குது. டிஷ் அம்மா கைஸ் கீழே விழுந்துட்டேன். ஆமாம் எழுந்திக்க முடியல. அப்பா எழுந்தாச்சு கைஸ். நான்லாம் மங்கி மாஸ்டர். நீங்கள் மங்கிக்கு நான் தான் மாஸ்டர். நானும் மங்கி பாலாக போடுவேன், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். பார்க்குறீங்களா? சொய் இந்த மாதிரி தான் கைஸ் ஈஸி. இந்த டப்பா இங்கே தூக்கிட்டு இந்த டப்பாவை இங்கே போட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து அப்படியே மேலே ஏறி யாருக்குமே இந்த மாதிரி யோசனை இருக்காது. யூடியூபர்ஸ்க்கெலாம் நினைக்கிறேன் இந்த மாதிரி யோசனையே வருது. பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய மூலக்காரன் நான். ஐயோ நல்ல வேலை கைஸ். கீழே இப்போ கொஞ்ச நேரத்தில் எப்படியோ தப்பிச்சிட்டேன். செக்கி பாயிண்ட் தஸ்னா டெய்லி சொல்லுவாளே. கமான் அம்மா மாட்டிக்கிச்சு. அந்த பின்னாடி தள்ளிட்டு அப்படியே இந்த சைடில் இப்படி தள்ளுனா
வந்துடுச்சு 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 வந்துடுச்சு. ஏய் 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 யா ஒய் ஓய் ஓ ஹுவா ஒய் ஓ ஹுவா. அவ்வளோதான் கைஸ். அடி யார் யாருக்கு அசனா வராமல் போர் அடிக்கிறோம் மறக்காமல் போரிங்னு போட்டு கமெண்ட்டில். அப்போ தான் அசனா வர முடியுமா பார்க்க முடியும். என்ன வெளிச்சமாக இருக்குங்க, லைட் லேம்பா அப்படி வெளிச்சமாக இருக்குது கைஸ். அதான் அப்படி வெளிச்சமாக இருக்காங்க. ஏய் கமான் தூக்கு. ஜெய் கைஸ். இந்த கேம் எப்படி ஏற்றணும்னா, நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா காசு 500 கேட்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கூகுளில் போய் ஆமாம் ஹியூமன் ஃபால் ஃப்ளாட்னு போட்டிங்கன்னா அப்படியே அங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் காமிக்கும். கிளிக் பண்ணி அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம் கைஸ். நான் உங்களை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி இது ஷார்ட்ஸில் போட்டு ஒரு எப்படி இந்த கேமு ஃப்ரீயாக ஏற்றணும்னு, அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கோங்க. அதுக்கும் நீங்கள் என்ன கேம்ஸ் வேணாலும் நான் பிசி கேம்ஸ்லாம் ஏற்ற முடியாது. வெறும் இந்த மொபைலில் இருக்கிற காசு கேம்ஸ் வேணால் ஏற்றலாம். ஏய் ஏய் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மறக்காமல் லைக்கு அண்டு சப்ஸ்கிரைபு மறக்காமல் ஷேரும் பண்ணி விட்டுருங்க கைஸ். அப்புறம் 50 இல்லை 30 சப்ஸ்கிரைபர் வந்தால் நான் ஷார்ட்ஸ் போடுறேன் கைஸ் எப்படி ஏற்றணும்னு இந்த கேமு. ஆனால் பார்க்கலாம். டிஷ் அம்மா மூஞ்சிலே ஒரு அடி. அதுக்கப்புறம் இதை தாண்டி போகிறது தான் எனக்கு கஷ்டம். நிறைய தாட்டி கீழே விழுந்துருக்கேன். ஏய் ஃபஸ்ட் ட்ரையில் விழுந்துட்டேன் கைஸ். இதுதான் ஓராஃபார்ம் சொல்லுவாங்க. ஓராஃபார்ம்னா கெத்து. வைஷா ஆஜ் வைஷா எம்மன் ஜா அப்பாடா கைஸ். கீழே இப்படியே விழுந்தா என்ன கைஸ் ஆகும்? அப்பா தூக்கி வீசிச்சரியா. பிரிட்ஜ் இருக்குது கைஸ். பிரிட்ஜ் வா. அப்படியே இந்த பிரிட்ஜை நான் சொன்ன மாதிரி எப்படியே தள்ளினீங்கன்னா அப்புறம் வா சத்தத்தை கொஞ்சம் கேட்டிங்கன்னா வட்டு பயங்கரமாக இருக்கும். சரி இப்போ எங்கே காசு போகணும்? அங்கே மேலே போகணும். அதை எப்படி போகணுன்னா இங்கே மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் ஸ்கை ஸ்டக்கு ஆகுது. கொஞ்சம் அந்த லேக்லேருந்து வெளியே வந்தாச்சு. அதுக்கூட இப்படி போட்டுச்சு ஃபைனு. பின்னாடி முன்னாடி அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி முன்னாடி இதே மாதிரி ரிப்பீட்டாக பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். அந்த ஸ்பீடில் அதுக்கப்புறம் அந்த 2 கை மாதிரி இருக்குல்ல அப்படியே அதை விட்டிங்கன்னா பறந்து போய் அங்கே போய் விழுந்துடுவீங்களே. அவ்வளோதாங்க மேட்டரு. ஐயா எவ்வளோ நேரமா கைஸ் கீழே விழுந்துட்டேனே. சரி தண்ணி குதியாக இருக்கேன். சரி எப்படி கைஸ் மேலே போகிறது? கைஸ் மரிய வந்து இங்கே வந்து மரியாதை மாட்டிட்டு மேலே போகிறோங்க. சஜிவா எதுக்கு என் கையை கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குது. நான் விடவே இல்லை. என் கை தானாகவே கண்ட்ரோலில் இருந்து போயிடுச்சு. அதனால் வேணா இப்படி ஸ்விங் பண்ணிட்டு வேணால் போகலாம்.
பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி கைஸ் கண்டிப்பாக போயிடுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு பின்னாடி அப்புறம் முன்னாடி வந்தாச்சு கைஸ். 360 டிகிரி மாட்டிக்கிட்டேன். ஒய் அப்பா இங்கே எங்கே வந்திருக்கேன். ஓய் பாப்பா நீங்கள் இங்கே கூட ஜம்ப் பண்ணலாம். நேரம் நான் டெஸ்டிங்காக தான் நான் சும்மா ஜம்ப் பண்ணுவேன். டயரே கல் நுந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நான் ஏறி போய்ப்பேனே. அம்மா வந்துட்டேனே. மேலே லிஃப்ட்டுக்கு மேலே போகிறோம். அந்த காலத்து லிஃப்ட்டு போல இருக்கு கைஸ். அந்த காலத்து லிஃப்ட்டு போல இருக்குது கைஸ். ஜிப்லைனு அங்கே பாருங்கள், நான் சுற்றினா அதே அப்போ கூட சுற்றிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, நான் பாக்ஸை போட்டு சுற்றிட்டே அங்கே போக போகிறோம். ஒய் ஒய் ஒய்யா ஒய் ஒய்யா ஏம்மா ஏதாச்சும் ஏன் இங்கே வச்சேன்னா இது ஒன்று தான் அடிக்காமல் இருக்கும். வேண்டாம், நான் இங்கே வந்துட்டேனே. பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்லது தான். ஆமாம், பாக்ஸே அடிச்சிட்டேன். கேஸ் பார்த்தீங்களா, இந்த காற்றுக்கு என்னையே அடிச்சு விடுது. கமான் ஜோஸ் பா, சரியான அடி. செக்கி பாயிண்ட். இது என்னது கைஸ்? இன்னைக்கு நம்ம போட்டில் போக போகிறோம். எனக்கு ஜாலியாக இருக்க போகுது கைஸ். இன்னைக்கு தான் கெத்தாக இருக்க போகுது. நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் போக்க டக்குன்னு போ. மேலே ஏறிக்கலாம். எப்படி கைஸ்? போட் நம்ம கலர்லேயே ஒரு போட் இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்ச கலர் வந்து ப்ளூ தான். ஏறி போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டிசைனாக தான். இது கலருக்கும் இதெல்லாம் நல்லா மேட்சிங் ஆகுது கைஸ். அதான் ப்ளூ போட்டுனா நல்லாவே இல்லை கொஞ்சம். அதான் ரெட்டு போட்டுங்க. இப்போ எங்கே கைஸ் போகணும்? தாண்டி வந்துட்டேன்னா அதை அடுத்து நான் எங்கே போகிறேன் கூட எனக்கே தெரியலையே. கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன் முன்னாடி. சரி, முன்னாடி செல்டே. இந்த பக்கம் எங்கெல்லாம் போகிறேன்? முன்னாடி செல்ட. ஆமாம், முன்னேறி போ கைஸ். கீழே ஒழுங்க போகிறேன்னு நினைக்கிறேன். நான் காலி இல்லை. காய்ஸ் ஜாலியாக இருக்கு. ஓய்யோ ஆமாம், தண்ணிக்குள்ளே முழுக்கிட்டேன். மாட்டிக்கிட்டேன். அப்பா அந்த பக்கம் மேலே ஏறியில. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு கைஸ். அங்கேருந்து வந்தது அக்கா ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா? விஷ் பண்ணுறது நான் ஜாலி தான். இங்கே என்ன பட்டன் இருக்கு? என்னது இது? ஏன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி தானே இருக்கு. எந்தாச்சும் லீவர் எந்தாச்சும் பண்ணுமோ? கைஸ் பார்த்துட்டேன். அந்த லீவர் இழுத்தா அது நம்ம ஓடுன்னு நினைக்கிறேனே. கீழே இருக்கணுமா? அதே காமிக்கிறேன். போகுது. ஆனால் அப்படியே பிடிச்சிட்டு வர போலவா? ஆமாம், அப்படி பிடிக்க வேணாம். எஸ்.
இங்கேருந்து அப்படியே அதுக்கு மேலே ஜம்ப் பண்ணிடலாம் வேணும். எங்கடா போகுது இது? இந்த பாத்ரூம் தானே தூக்கிடலாமோ? எஸ் பாத்ரூம் மேலே ஏன்னா இதுக்கு அந்த வரும்ல இந்த பக்கம் அப்படியே அதுக்கு மேலே ஜம்ப் பண்ணிடலாம் வேணாம். கமான் டக்குனுவா கஸ் இங்கெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி. ஐயோ கொஞ்சம் பக்கு இருக்கு. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. அவங்களுக்கு எந்த லீவு இருக்கணுமா? வேலை கை கீழே இறக்க மாட்டேங்குது. கீழே இறக்கியாச்சு. அம்மா மண்டை என்ன கொஞ்சம் கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்கும். நீ மட்டும் தனியாக போகிறா. என்ன கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறான். வந்துடு மேலே ஜம்ப் பண்ண போகிறேன். மரக்கட்டை வீட்டு அது வரும். அது வரல எப்படி நான் அங்கே போய் பிடிப்பேன்? பிடிச்சிருப்பேன் போனா நீ போகணுமா? லேகி அப்புறம் அந்த லேக்லேருந்து தப்பிச்சு வந்தாச்சு கொஞ்சம். இப்போ அது இங்கே வரணும். அப்படியே குடிச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஜம்ப் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சிச்சு எப்படின்னு. வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. இது இந்த பக்கம் வந்து ஜம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னரில் கொஞ்சம் லைட்டாக தெரியாமல் லேட்டாக கொஞ்சம் ஜம்ப் பண்ணிட்டேனே. போகலாம் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் இது ஒரு டைம் சுட்டுட்டோம். அப்போ போய் சுற்றிட்டு வந்து அப்படியே ஒரு ஜம்ப்பு போட்டால் அதான் கைஸ் கெத்து. லேட்டாக ஜம்ப் போட்டேனே. ஆமாம் ஆனால் பிடிச்சிட்டு இது வேண்டாம். இது பிடிக்கிறதுக்கு எனக்கு போக இதுதான் முடியாது. இனிமேல் முடியாது. நம்ம டெக்னிக் ஒர்க் பண்ண வேண்டியது. உண்டாச்சு வருவேன். திரும்ப வருவேன். மறுபடியும் வருவேன் தான். கைஸ் பிடிக்க மாட்டேங்கிறாங்க இந்த கேரக்டரு. எதுக்குடா இந்த கேரக்டர் போட்டேன்னு இருக்குது கைஸ். பாருங்க அந்த எட்ஜில் ரெண்டுமே முட்டிக்கிற மாதிரி வருது. அந்த டைமில் நான் போனேன்னா ஈஸியாக நான் கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எட்ஜில் இது கொஞ்சம் க்ளோஸ் கைஸ் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பிடிச்சிருக்கலாம். ஒருவேளை அங்கே ஜம்ப் பண்ணணுமா? கொஞ்சம் ஹை ஜம்ப் தான் தேவை. ஹை ஜம்ப்ஸ் இதுக்கு மேலே முடியாது கைஸ். இதுக்கு மேலே கண்டிப்பாக முடியாது. நம்ம டெக்னிக் யூஸ் பண்ண வேண்டியதா. இந்த மாதிரி வால்ஸ்க்கு மேலே இப்படி கையை போட்டு ஸ்பைடர்மேன் மாதிரியே ஏற வேண்டியதாங்க. இதுக்கப்புறம் வழி இல்லை. இதுதான் வழி. என்னாலே முடியல. அது நான் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் கைஸ். கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாச்சு கைஸ். எவனா இந்த கேம் கிரியேட்டரும் அவ்வளோ கஷ்டமாச்சு இந்த மேலே ஏறது. எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா கைஸ்? ஒரு 25 நிமிஷம் இப்போ கீழே வந்துட்டு இருந்தேன்.
டக்குன்னு போகு. ரொம்ப டயர்டாக இருக்கேன். முடியல போய் யாருக்கிட்ட கைஸ், நான் இந்த பக்கம்லாம் போக மாட்டேன். என்கிட்ட ஒரு செகண்ட் போய் யாரு அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏறி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏறி இந்த லைட்லாம் எப்படி பாருங்க. அங்கே ஒன்று பார்த்தோம்னா இங்கே ஒன்று லைட்லாம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இப்படியே சுற்றி போடா என்ன இருக்கும் தெரியுமா? இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏறி கொஞ்சம் கேப் போக முடியாது. அப்போ என்ன பண்ணுன்னா ஸ்பீடாக இருக்கணும். ஸ்பீட். அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இப்போ அங்கே போனோன்னா அவ்வளோதான். இங்கே தான் எக்ஸிட்டு. பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அப்புறமா பார்க்குறேன். பாய்.